அனைவருக்கும் வணக்கம். நான் குமரி அறிவியல் பேரவையின் இளம் விஞ்ஞானி. நான் இன்னைக்கு ஒரு பாரம்பரிய உணவு செய்ய போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொன்னபடி உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சரியான உணவை சரியான அளவுல சாப்பிட்டா நமக்கு மருந்தே தேவையில்லை. இந்த தலைப்பை கொண்டு நான் இன்னைக்கு கருப்பு கவனி லட்டு பண்ண போறேன். இதோட சிறப்பம்சம் என்னன்னா, இது நம்ம பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து நமக்கு இம்யூனிட்டி தரும், நம்ம எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். இதனால நம்ம ராஜாக்களுடைய படைகளும் இந்த அரிசியை அதிகமாகவே சாப்பிட்டாங்க. அதனால இதுக்கு ராயல் ரைஸ்னும் பேர் உண்டு. இந்த அரிசியை மெயின் இன்க்ரீடியண்டாக கொண்டு நான் இன்னைக்கு கருப்பு கவனி ரைஸ் லட்டு பண்ண போறேன். லட்டு செய்ய போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கருப்பு கவனி அரிசி, இதில் அதிகமான ஃபைபர் இருக்கு. அரிசியிலேயே இதில் தான் அதிகமாக ஃபைபர் இருக்கு. அடுத்தது அயன், விட்டமின் பி, அடுத்து புரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற சத்துக்கள் இதில் இருக்கு. அடுத்தது தேங்காயில் அதிகமாக ஃபைபர், அன்சாச்சுரேட்டட் ஃபேட், பொட்டாசியம் இருக்கு. அடுத்தது வேர்க்கடலையில் அதிகமாக புரோட்டீன், விட்டமின் இ, மெக்னீஷியம், ஃபைபர் போன்ற சத்துக்கள் இருக்கு. அடுத்தது கருப்பட்டியில் அயன், கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் போன்றவை இருக்குது. இது நேச்சுரல் சுகர். நம்ம ரிஃபைன்டு சுகருக்கு பதிலாக இந்த சுகரை யூஸ் பண்ணலாம். அடுத்தது காடமம்னா ஏலக்காய் நம்ம இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். இது நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இப்போது இதில் இது எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு கருப்பு கவனி அரிசியில் நம்ம தண்ணி ஊற்றலாம். இதை நம்ம 3 தண்ணிக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கலாம். இப்போது நான் இதை 3 தண்ணி கழுவி எடுத்தியாச்சு. இப்போ இதில் நான் தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சேன். இப்போது நான் இதை 4 மணிக்கு ஒரு நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியாக வடித்து எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுக்கலாம். இதெல்லாம் நான் வேறு ஒரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணல, வெறும் கருப்பு கவனி அரிசி மட்டும் தான் போட்டிருக்கேன். அதை அரைச்சலாம். இப்போது நான் இதை நல்லா அரைச்சி எடுத்தியாச்சு. இந்த மாதிரி பவுடராக இருக்கணும். இப்போது நான் இதை நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போது இந்த நல்லா அரைச்சி எடுக்கலாம். இப்போ நான் இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து சீவ் பண்ணி வச்சியாச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இதை 10 நிமிஷம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த அளவு நம்ம இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதில் நான் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணியில் நம்ம கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுக்கணும். கம்பி பதத்தில் நம்ம எடுக்கணும். இதுக்கு நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலான்னா, ஒரு கரண்டி கருப்பட்டியை கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணணும்.
இந்த மாதிரி நம்ம கையில் பால் மாதிரி எடுக்க முடியும். அப்போ இது கம்பி பதம். இன்னும் இதை நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மாவில் இதை இப்போ அரைச்சி ஊற்றலாம். கருப்பட்டி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு இந்த இதில் நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுட்டு இந்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இன்னும் இதை சின்ன சின்ன பாலாக பிடிச்சணும். இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து பிடிச்சிடணும். இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்செடுக்கணும். இப்போ கருப்பு கவனி அரிசியில் லட்டு பண்ணிட்டு இந்த லட்டு நம்ம தினமும் ஒரு லட்டு எடுக்கலாம். இந்த லட்டு நம்ம சாப்பிடும்போது நமக்கு அதிகமாக பிளட் சர்க்குலேஷன் ஆகும், நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், நம்ம போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்தது நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து இதை கடைசியாக நம்ம முன்னோர்கள் சொன்னது போல உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு உணவை அளவோடு சாப்பிடும்போது அந்த உணவு நமக்கு மருந்தாக இருக்கும். அதே போல் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும்.